காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆத்துமா நமக்கு தெரியாத விதத்திலே, நம்முடைய இருதயங்கள் நம்முடைய சிந்தனைகளுக்கு புரியாத விதத்திலே கலங்குகிறதாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய வாழ்வில கூட ஒரு நாளிலே ஒரு பெரிய கலக்கம் அவருடைய வாழ்விலே இருந்தது. இந்த கலக்கத்துக்கு காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்வானது வனாந்தரத்திலேதான் பெரும்பாலான நாட்களை அவன் செலவிட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே அவனால் அந்த அந்த தேவாலயம் இல்லாவிட்டாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே போய் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைமை தாவீதுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், வனாந்திரத்திலே அவனுடைய வாழ்வை அவன் செலவிட்டுக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து ஆனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த கூடாரத்திலே, ஆண்டுடைய சந்நிதியிலே, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலத்திலே நான் வந்து நிற்பேன் என்கிற ஒரு ஏக்கத்தோடு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் அந்த நெருக்கத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது, வனாந்திர சூழ்நிலைமையிலே அவன் நடக்கும்போது எல்லாரும் சொல்றாங்களா அவனை பார்த்து, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்துல சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? அன்பானவர்களை, தாவீது சொல்லுகிறார், தாவீதனுடைய நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கண்ணீரே அவருக்கு உணவாக மாறினது. அவர் சொல்லுகிறார், நான் அவன் முன்பு செய்து வந்த ஆண்டுடைய சமூகத்திலே, அந்த ஆண்டுடைய பலிபீடத்திலே போய் பலிகளை செலுத்தி அவரை துதித்து ஆராதித்த அந்த காரியங்களை அவன் நினைவு கூறுகிறான். அந்த வனாந்திரத்தின் பாதையிலே அவன் சொல்லுகிறான், நான் முன்னே பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு நடந்து நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே ஆண்டவரே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள எனக்குள்ள உருகுகிறது ஆண்டவரே. என்னை இப்பொழுது இந்த சூழ்நிலைமையில வனாந்திரத்திலே, குகைகளிலே, கபிகளிலே தங்குகிற நிலைமை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே என்று அவன் கண்ணீர் விட்டு புலம்பி அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே, அப்படி அந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் அவன் சோர்ந்து போகல, சோர்ந்து போய் முடங்கி போய் அவ்வளவுதான், இனி என் வாழ்வு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவை, இந்த ஆத்துமாவை திடப்படுத்துகிறவராய், தேற்றரவு பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை நாமே பலப்படுத்துகிறவர்களாய், வார்த்தை என்கிற வசனத்தை கொண்டு நாம் திடப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தியங்குகிறாய்? தேவன் இருக்கிறார், நீ அவரை நோக்கி அமர்ந்திரு, அவர் உனக்கு நிச்சயம் ரட்சிப்பை தருவார். அந்த நம்பிக்கையில அவரை துதி, அவரை மகிமைப்படுத்து. நீ அவ்வாறு செய்ய செய்ய உன் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவார் என்று அந்த ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடைசி வசனத்திலும் சொல்லுவேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் உனக்கு ரட்சிப்பு தருவார். அவரை நோக்கி நீ துதி, உன் வாழ்வின் சூழ்நிலைமைகளை மாற்றுவார் என்று ஆத்மாவை பார்த்து சொல்கிற அந்த காலை வேளையிலே நாமும் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தேற்றரவு பண்ணுகிறவர்களாய், ஆத்மாவை திடப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது பாருங்க, அவன் தன்னுடைய ஆத்மாவை எவ்வாறு திடப்படுத்தினாரோ
எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல அந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி செபித்து கதறி, ஆண்டவரே, யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து நான் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே என்று இதுல ஒரு வசனத்திலே அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறார் பாருங்க, 6வது வசனத்திலே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது தான், ஆனா நான் அந்த சூழ்நிலைமையிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து நான் என் ஆண்டவரை நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைமைகளும் அப்படிதான். ஒருவேளை பள்ளத்தாக்குகளில, வனாந்தரங்களில, குகைகளில, கெபிகளில வாழுகிற சூழ்நிலைமைகள், கண்ணீரின் அனுபவத்துல வாழ்கிற சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்வில இருந்தாலும் ஆண்டவரை நினைக்கிறவர்களாய், அவரை தேடுகிறவர்களாய், நம்முடைய ஆத்மாவை தேற்றரவு பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரருடைய வாழ்விலிருந்து சங்கீதக்காரரை போல நாமும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களை, அடுத்ததாக சிம்சோனுடைய வாழ்விலும் பாருங்க, அவன் ஒரு சூழ்நிலைமையில மிகவும் ஒரு கொடிதான சூழ்நிலைமையில தள்ளப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார் என்று அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவ்வளவு அந்த ஆவியானவருக்குள்ளாய் நடத்தப்படுகிற அனுபவத்துல இருந்த சிம்சோன் அநேக இடங்களிலே விழுந்து போனார். அன்பானவர்களே, காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். பாவம், ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைதான். ஆனா பாருங்க, பிசாசு எப்படி அவனை வஞ்சித்து. ஆனாலும் இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அவன் பாவம் செய்த போதிலும் அவன் மேல கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை கர்த்தர் அவனை விட்டு எடுத்து போடல. பிரியமானவர்களே, அந்த அந்த ஸ்திரீ இடத்துல இருந்த பிறகு மறுபடியும் தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆனாலும் அந்த சிம்சோனை கைவிடல. கர்த்தர் அவனோடுதான் இருந்தார். ஒரு மனிதனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து விட்டார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்து விட்டால் ஆண்டவர் எளிதாக அதை அவனிடத்திலிருந்து எடுக்கவே மாட்டார். அன்பானவர்களே, நம்முடைய தெய்வம் அவர் உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. சிம்சோன் பாருங்க, ஆண்டவர் ஆண்டவர் அவனோடு இருப்பதை வைத்து கொண்டு இவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை துணிகரமாய் செய்ய போனது நிமித்தமாக தான் அவனுடைய வாழ்விலே பல காரியங்கள் நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தெளிலாளுடைய என்கிற அந்த ஸ்திரீயின் இடத்துல அவன் சிநேகமாய் இருந்த போது பெலிஸ்தர்கள் அந்த ஸ்திரீயின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், நீ இந்த சிம்சோனை எங்களிடத்துல ஒப்பு கொடுத்தால் உனக்கு 1100 வெள்ளிக்காசுகளை உனக்கு நாங்கள் தருவோம், அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று நீ அவனிடத்துல கேட்டு எங்களிடத்துல அறிவிக்கணும்னு போய் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய சீக்ரெட், நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறவர்களா இருக்கு. பாருங்க, பிசாசு எப்பொழுது நம்மை வீழ்த்தலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று நீ அவனிடத்துல கேட்டு சொல். பாருங்க, அந்த சீக்ரெட் சிம்சோனுக்கு தெரியும். அவன் நசரேய பொருத்தம் செய்யப்பட்டவன், நசரேய பொருத்தனை செய்யப்பட்டவன். அது அவனுக்கு தெரியும். அது எவ்வளவு சீக்ரெட் அவன் அந்த இடத்துல வைத்திருக்கணும். பிரியமானவர்களே, அந்த தெளிலாள் இடத்துல அவ்வளவும் அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாருங்க, 4வது முறை அவன் அந்த ஸ்திரீ அவனை அலட்டி கொண்டே இருந்தாள். உன்னுடைய மகா பலன் எதிலே இருக்கிறது என்பதை நீ எனக்கு வெளிப்படுத்தணும். பாருங்க, இது பிசாசினால் உண்டாக்கப்பட்ட சோதனை என்பதை சிம்சோன் அறியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்பதற்காக அவன் அதை ரொம்ப கேர் பண்ணல. அந்த அபிஷேகத்தை பெருசா அவன் நினைக்கல. பிரியமானவர், காத்து கொள்ளணுங்கிற அந்த அந்த ஒரு முக்கியமான காரியம் அவனிடத்துல இல்ல. அவளிடத்துல எல்லாவற்றையும் தன்னுடைய உண்மை முழுவதையும் அவளிடத்துல சொல்லிவிட்டார். தான் ஒரு நசரேய விரதம் செய்யப்பட்டவன் என்பதை
அவளிடத்திலே முழுவதுமாய் வெளிப்படுத்தி விட்டான். தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் வெளிப்படுத்தி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நடந்தது என்ன பாருங்க. அவன் தன் இருதயத்தில் எல்லாம் வெளிப்படுத்தி விட்டான். நடந்தது என்ன? தலை சிரைக்கப்பட்டு விட்டான். ஏன்னா அவனுடைய மகாபலமே அந்த முடியில் தான் இருந்தது. அவள், அந்த ஸ்திரீ பெலிஸ்தரிடத்துல எல்லாவற்றையும் போய் சொன்ன போது, அவனுடைய முடி சிரைக்கப்பட்ட போது, முடி வெட்டப்பட்ட போது, அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். அன்பானவர்களே, அந்த சூழ்நிலைமையில பிரியமானவர்களே, அந்த பெலிஸ்தருடைய கையில அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். பிரியமானவர்கள், இந்த அதிகாரத்தை நீங்கள் சென்று வாசித்து பாரு. மாவரைத்து கொண்டு அவனை மாவரைக்கும்படியாக அவனை வைத்தார்கள். வேடிக்கை பொருளாய் அவனை மாற்றினார்கள். சில நேரங்களிலே ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது வேடிக்கை பொருளாய் நாம் மாற்றப்படுவோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இந்த ஆவியானவருக்குள்ளாய் நம்மை திடப்படுத்தி ஆண்டவருடைய பலத்தை நாடுகிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும், எந்த சீக்கிரட்டையும் நம்ம சொல்லாதவர்களாய் காணப்படணும். சிம்சோன் அதை மறந்தவனாய் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டான். நடந்தது என்ன? கடைசியாக வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். கடைசியாக அந்த சூழ்நிலைமையில கர்த்தரை நோக்கி 3000 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வேடிக்கை பொருளாய் இந்த சிம்சோன் மாற்றப்பட்டான். அந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து கடைசியா ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் செய்ததெல்லாம் தப்புதான் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயமா மாத்திரம் என்னை நினைத்தரலும் ஆண்டவரே. தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அந்த ஜெபம் ஆண்டுடைய சமூகத்திலே போய் எட்டினது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். தன்னுடைய எல்லா பலத்தையும் எல்லாவற்றையும் இழந்தவனாய், தனித்து வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டவனாய் நின்றபோது, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து மறுபடியும் அவன் உயிரோடு இருந்து அவன் அந்த பெலிஸ்தர்களை கொன்ற ஜனங்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனோடு கூட அநேக பேர் மடிந்து போனார்கள். பெலிஸ்தர்கள் அநேக பேர் விழுந்து சாகும்படியாக அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் சாகும்போது அவன் வாழ்வில் இருந்து கொடுத்தா. ஏன்னா கடைசி ஆண்டோடைய சமூகத்துல போய் சரண்டர் பண்ண அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டா. தாவீதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டா. சிம்சோனுடைய ஜெபத்தை எவ்வளவு பாவம் செய்த போதில் கடைசியாக ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்ட போது, ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்தும்னு கேட்ட உடனே ஆண்டவர் கேட்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்க வல்லவர். அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டுருங்கப்பா. தாவீதுக்கு செவி கொடுத்த தெய்வம், சிம்சோனுக்கு செவி கொடுத்த தெய்வம், என்னை ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்து என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதியோன்னு கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்வா. நாம